மருத்துவ படிப்புகளுக்கான இளநிலை நீட் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 23 லட்சம் மாணவர்களுக்காக நாடு முழுவதும் 552 நகரங்களில் தேர்வு மையங்கள் அமைப்பு. நீட் தேர்வு மாணவர்கள் 1 மணி நேரத்திற்கு முன்பே தேர்வு மையங்களுக்கு வர அறிவுறுத்தல். மதியம் 1:30 மணிக்கு மேல் வரும் மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிப்பு. கடந்த முறை நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததால் இந்த ஆண்டு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை உத்தரவு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடக்கம். வரும் 28ஆம் தேதி வரை கத்திரி வெயில் நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் சென்னை, வேலூர், மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சதமடித்த வெயில். கத்திரி வெயில் தொடங்கியுள்ளதால் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. ராமநாதபுரத்தில் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 12 பேர் படுகாயம். முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு காரை ஏற்றியதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் ஏராளமானோர் குவிந்ததால் பரபரப்பு. ஆளுநர் பதவி வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். பிரதமரின் உரிமைகளை குடியரசுத் தலைவர் எடுத்துக் கொண்டால் விட்டு விடுவார்களா என கேள்வி. ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். பிரதமரோட உரிமையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதற்கு பாராட்டு விழா என தமிழிசை கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தினம் ஒரு பாராட்டு விழா என விமர்சனம். என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? செய்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். ஆக எந்த வாக்குறுதி நிறைவேற்றல? பாராட்டு விழா, தினம் ஒரு பாராட்டு விழா. கல்வி நிலையங்கள் மூட நம்பிக்கை பரப்பும் இடமாக இருக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. படிக்காமலேயே வலைதளங்களில் சம்பாதிக்கலாம் என்ற வலையில் சிக்கிவிடாதீர்கள் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தல். சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்தால் திமுக பதறுவது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய உள்ளதாக இபிஎஸ் பேச்சு. எங்களுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து வாக்குகள் சிதறாமல் வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி எங்க கூட்டணி? உங்களுக்கே கோபம் வருது, பதற்றம் வருது, எரிச்சல் வருது. இந்த கூட்டணியில இன்னும் பல கட்சிகள் வந்து சேர இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இந்திய எல்லைக்குள் நுழைந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர் கைது. ராஜஸ்தானில் போர்ட் அப்பாஸ் பகுதியில் பிடிப்பட்டவரிடம் விசாரணை. இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்திற்கு மத்தியில் இந்திய கடற்படை கப்பல்கள் போர் பயிற்சி. அரபிக்கடலில் மே 7ஆம் தேதி வரை இந்திய கடற்படை பயிற்சியில் ஈடுபடும் என அறிவிப்பு. நெடுந்தூர இலக்கை தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த பாகிஸ்தான். பாகிஸ்தான் ராணுவம் பல்வேறு போர் ஒத்திகையிலும் ஈடுபட்டு வருவதாக தகவல். பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்த சிஆர்பிஎஃப் வீரர் பணி நீக்கம். திருமணத்தை மறைத்து விசா காலம் முடிந்தும் இந்தியாவில் தங்க வைத்ததால் நடவடிக்கை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சந்திப்பு. பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து காஷ்மீரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை.
44 வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொண்ட பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல மறுப்பது ஏன்? பிரதமர் மோடி மீண்டும் கடமை தவறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் கார்கே குற்றச்சாட்டு. ஒடிஷாவின் கட்டாக் நகரில் பாலம் கட்டுமான பணியில் விபத்து. 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். ராமேஸ்வரம் சென்னை விரைவு ரயிலில் என்ஜின் கோளாறு. சிவகங்கையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்துக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சகாயம் கூறிய நிலையில் காவல்துறை அறிவிப்பு. ரேஷன் பொருட்கள் வாங்க குடும்ப அட்டையுடன் ஆதார் அட்டையையும் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அரசு அதிகாரிகள் நெருக்கடி. நம்ம அதிகாரி மேலதிகாரி சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ரெஜிஸ்டர் போட்டு கார்டு கொண்டு வந்தது பயோமெட்ரிக்லயே கார்டு கை வச்சு தானே சார் வாங்க முடியும். எதனால எங்களுக்கு நீங்க நோட்டீஸ் கொடுக்க சொல்றீங்க? இவங்க உங்களுக்கு ரேஷன் இங்க வந்து இல்ல நீங்க நோட்டீஸ் போட்டீங்க, நாங்க அதுக்கு பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகுவதாக கோவையைச் சேர்ந்த வைஷ்ணவி அறிவிப்பு. பொதுக்குழு கூட்டம் முதல் பூத் கமிட்டி மாநாடு வரை எதற்கும் அனுமதி கொடுக்கவில்லை என ஆதங்கம். சிங்கப்பூரில் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்த ஆளும் கட்சி. அமோக வெற்றியுடன் மீண்டும் சிங்கப்பூர் பிரதமராகும் லாரன்ஸ் வோங். உக்ரைன் மாஸ்கோவை தாக்கினால் கீவ் நகரின் பாதுகாப்புக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது. ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் துணைத் தலைவரும் முன்னாள் அதிபருமான டிமிட்ரி மெத்வதேவ் எச்சரிக்கை. ஆஸ்திரேலிய தேர்தலில் ஆளும் தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி. ஆஸ்திரேலியாவில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 2வது முறை பிரதமராகும் அந்தோனி அல்பனீஸ். சென்னையை 2 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. நூலிடையில் வெற்றியை தவறவிட்ட CSK. ஆயுஷ் மாத்ரே ஜடேஜாவின் அதிரடி வீண். பெங்களூரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்களை சீண்டிய RCB ரசிகர்கள். போட்டி முடிந்ததும் மைதானத்திற்கு வெளியே தாக்க முயன்றதால் பரபரப்பு. IPL-இல் இளம் வயதில் அரை சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் CSK வீரர் ஆயுஷ் மாத்ரே 3ஆம் இடம். IPL கிரிக்கெட்டில் அதிவேக அரை சதம் பட்டியலில் RCB வீரர் ஷெப்பர்ட் 2வது இடம். IPL தொடரின் இன்றைய முதல் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் மோதல். இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் லக்னோ அணிகள் பலப்பரீட்சை. மேட்ரிட் ஓபன் டென்னிஸில் அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம். மேட்ரிட் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 3வது முறையாக பட்டம் வென்று அசத்தல். போதைப் பொருள் பயன்படுத்தியதால் கிரிக்கெட் வீரர் ரபாடாவுக்கு இடைக்கால தடை. மீண்டும் களத்திற்கு வர காத்திருப்பதாக தென்னாப்பிரிக்க வீரர் ரபாடா அறிக்கை.